வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். சீட் மேட்ரிக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் போய் இருக்கிற 15% எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாவில் இருக்க 85% எந்தெந்த கேட்டகரியில் எத்தனை சீட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும், 2024 நீட்டுடைய ஸ்கோரில் பார்த்து எத்தனை மார்க் எதிர்பார்க்கலாம், நம்ம எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும், 2023 2022 வச்சு கணக்கிடலாம். ஆல் இந்தியா கோட்டாலே 2022 2023 கட் ஆஃப் எவ்வளோ முடிஞ்சிருக்குது, ஃபஸ்ட் ரவுண்டோடைய கட் ஆஃபு. அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாவில் 7.5ல் 2022 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 92.5%ல் எத்தனை கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது, அதாவது 22 23 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, எந்தெந்த மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும், எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறதையும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 2017 எக்ஸ்ட்ரா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு வருஷத்துக்கு 150 சீட்டு வருது, அலாட் பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே ஒர்க் ஆகுது. இதில் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா 95% பொறுத்தவரை 18,073 ரூபா ஃபீஸு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 12,073 ரூபா ஃபீஸு. 7.5 பொறுத்தவரை 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு தனி கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அது முதல் எல்லாத்தையும் விட முந்தைய ஃபஸ்ட்டே ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடத்துவாங்க. அது முடித்த பிறகு தான் ஆன்லைன் கவுன்சிலிங் 92.5க்கு நடத்துவாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்குது. இதில் எல்லா கவர்மெண்ட் காலேஜு ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை 7.5ல் இடஒதுக்கீடு கொடுக்குற ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில்லு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எந்த ஃபீஸு இல்லை. இப்போது ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15% இருக்குது. தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 85% இருக்குது. இந்த 85 எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஜெனரல் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிக்கிறாங்க. இந்த ஜெனரல் கோட்டாவை பொறுத்தவரையில் 7.5% 92.5% பிரிக்கிறாங்க. 7.5% கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு. அப்புறம் ஸ்பெஷல் கோட்டா எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பிடபிள்யூஎஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் அதாவது ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்தவரையில் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 278வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ரேங்கை பொறுத்தவரையில் 26வது இடத்துல இருக்குது புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். இதில் இந்த காம்பஸில் டோட்டல் ஏரியா 127 ஏக்கரில் இருக்குது டோட்டல் ஏரியா. இது புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 7.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதில் சராசரியாக ஒரு நாளைக்கு 1100 பேஷண்ட் வந்துட்டுருக்காங்க டெய்லி. 360 பெட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இப்போ சீட் மேட்ரிக்கு பார்ப்போம். இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் அதாவது அன்ரிசர்வ்க்கு 8 சீட்டும், ஓபிசிக்கு 6 சீட்டும், எஸ்சிக்கு 3 சீட்டும், எஸ்டிக்கு 2 சீட்டும், ஜெனரல் பிஹெச்சுக்கு 1 சீட்டும், ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கு 2 சீட்டும், மொத்தம் 22 சீட்டாக பிரிக்கிறாங்க. தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் 6 சீட்டு ஓசிக்கும், பிசிக்கு 65, பிசிஎம்முக்கு 5, எம்பிசிக்கு 3, எஸ்சிக்கு 16, எஸ்சிஏக்கு 4, எஸ்டிக்கு 1, மொத்தம் 128 சீட்டாக கொடுக்குறாங்க. இதில் தமிழ்நாடு ரிசர்வேஷனை பொறுத்தவரை 7.5% ப்ளஸ்ஸு 92.5 ப்ளஸ்ஸு ஸ்பெஷல் கோட்டா, இது எல்லாம் டோட்டலாக தமிழ்நாடு கோட்டாவில் கொடுக்குறாங்க. இதில் இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் இது நம்ம ஃபஸ்ட் ரவுண்டை தான் கணக்கு எடுத்திருக்கோம். ஆல் இந்தியாவை பொறுத்தவரையில் ஜெனரலில் 2022 616வது ரேங்கில் முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 628 முடிஞ்சிருக்கு. மொத்தம் 12 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஓபிசியை பொறுத்தவரையில் 613 முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரையில் 627 முடிஞ்சிருக்கு. மொத்தம் 14 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 607 2022, 2023 பொறுத்தவரையில் 615, 8 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 500 மார்க்கும், 2023 517, மொத்தம் 17 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது.
எஸ்டியை பொறுத்தவரையில் 457 2022, 470 2023, மொத்தம் 13 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஜெனரல் பிஹெச்சை பொறுத்தவரையில் 123 2022, 146 2023 முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸ் ஜெனரலில் வந்து போன வருஷம் யாரும் சீட் எடுக்கலை. 23 மார்க் டிஃப்ரெண்ட்டில் பிஹெச்சில் முடிஞ்சிருக்குது. 2023-22க்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ 7.5 பொறுத்தவரையில் 2023-2022 ஓசியில் வந்து எந்த இதுவும் போடலை. அதே மாதிரி பிசியை பொறுத்தவரை 2022 292 முடிஞ்சிருக்கு. 2023 389 முடிஞ்சிருக்கு. 97 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 310 2022, 395 2023, 85 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 262 2022, 361 2023, 99 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. பிசிஎம் 2022 2023 போடலை. எஸ்சிஏக்கு 2022 போடலை. 2023 பொறுத்தவரையில் 368 முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு 2022 2023 போடல. அதே மாதிரி ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் எம்பிசி எக்ஸர்வீஸ்மெண்ட்டில் 116வது மார்க்கில் முடிஞ்சிருக்குது. இது வந்து 7.5. இப்போ 92.5ல் வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குதுன்னு பார்ப்போம். ஓசியில் வந்து 22 23 இப்போ அலாட் பண்ணலை, யாரும் கிளைம் பண்ணலை. பிசியை பொறுத்தவரையில் 2022 552 முடிஞ்சிருக்கு. 2023 பொறுத்தவரையில் 577 முடிஞ்சிருக்கு. 25 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரையில் 524 2022, 555 2023, 31 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 545 2022, 563 2023, 18 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 427 2022, 471 2023, 44 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 370 2023, 398 2023, 28 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்டியை பொறுத்தவரையில் 2022 356 முடிஞ்சிருக்குது. 356. 2023 பொறுத்தவரையில் 380, 24 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் வந்து 2022 விட 2023க்கு சராசரியாக வந்து ஒரு இப்போ எஸ்சியை பார்த்தோம்னா 44 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. மற்றதெல்லாம் சராசரியாக ஒரு 30 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. 30, 25, 18 சராசரியாக ஒரு 30 மார்க்னு வச்சுக்கிடுங்க. இது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு புதுக்கோட்டையை பொறுத்தவரையில். இப்போ வந்து இதில் ரவுண்ட் 1 கணக்கை நம்ம எடுத்துக்கிட்டு இதை விட வந்து ஒரு 10 மார்க் ப்ளஸ் 10 மார்க் இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக வந்து 2023 வந்து 24 வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். இதை விட ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வச்சுட்டு, ஏன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து இதோட கொஞ்சம் குறையுது, ஆனால் அதிகமான வித்தியாசம் இல்லை, குறையத்தான் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட்லேயே குறையத்தான் குறைஞ்சிருக்குது. அதனால் ஃபஸ்ட் ரவுண்டு கணக்கு வச்சுக்கிட்டு 10 மார்க்கு நம்ம டிஃப்ரெண்டில் இருந்தால் புதுக்கோட்டை வந்து அதிகமாக இருந்தால் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடைக்குங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு உண்டு. நம்பி இருக்கலாம். அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் டிஃப்ரெண்ட் வந்து சராசரியாக 100 மார்க் டிஃப்ரெண்ட்டுக்கு வரைக்கும் வந்திருக்குது. இதில் வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு தான் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா எக்ஸர்வீஸ்மேனை பொறுத்தவரை கிளைம் பண்ண இல்லை, அதனால் 116 முடிஞ்சிருக்குது. இது வந்து 2022 2023 கடையில் 7.5ல் 97, 85, 99 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கிறதுனால இதில் வந்து டோட்டலாக வந்து 420 மார்க் நம்ம வந்து எடுத்திருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம், அதாவது நம்பிக்கையாக இருக்கலாம், கிடச்சிரும். புதுக்கோட்டையை பொறுத்தவரையில் இதே மார்க்கு மற்ற காலேஜில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது ப்ரைவேட் காலேஜும் கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்டுது, அதனால் ப்ரைவேட் காலேஜுக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் புதுக்கோட்டையை பொறுத்தவரை 420 ப்ளஸ் எடுத்திருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் அதிகமான வித்தியாசங்கள் இல்லை. ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2, அதாவது 2022க்கும் 2023 இடையில் அதிகமான வித்தியாசம் இல்லை. 12 மார்க் 14 மார்க்குன்னு இருக்குது. அதனால் இது வந்து நம்ம வந்து ரவுண்ட் 1 இதுக்கு ரவுண்ட் 2ல் வந்து இதோட மார்க் கம்மியாக இருக்குது. ஆனால் அதிகமான பேர் இல்லை, ரவுண்ட் 2லேயே சேம் மார்க் தான் வந்திருக்குது. அதனால் நம்ம வந்து ரவுண்ட் 1 கணக்கு வச்சுக்கிட்டு இதில் இருந்து ஒரு ப்ளஸ் 10 மார்க் எடுத்திருந்தால் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இந்தியாவில் வந்து கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில். இதுதான், நல்லா படிங்க.
நம்மளால் முடியும், இந்த மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி படிங்க. முடியும், நம்மளுக்கு தேவை ஒரு ஷீட் தான். அதனால் நம்மளால் முடியும்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.